இந்த காமச்சை விளக்கு தாம்பூல தட்டு. அது தாம்பூல தட்டு. தாம்பூலன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். வெத்தலை, பாக்கு, கோயில, சுண்ணாம்பு இல்லையா? அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு, சைட்லாம் போட்டு அதுக்கப்புறம் தாம்பூலம். தாம்பூலத்தை மாற்றிக்கணுமா, அது ஒரு அக்ரிமெண்ட். தாம்பூலம் அது எதுக்குன்னா நிச்சயத்தை நிர்ணயிப்பதற்காக தாம்பூலம். இப்போ தாம்பூலத்தை மாற்றிக்கு பாடிடுவாங்க. அவர் இந்த மாதிரி காரணம் போயிடுச்சு. எதுக்கு இந்த காரியெல்லாம் உங்களுக்கு சொன்னா, அவைகளை திருப்திப்படுத்துவதற்காக, கனப்படுத்துவதற்காக வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ தினம் கூட சில பேர் பண்ணலாம். அது எல்லாத்தையும் மண்ணு போட்டு செங்கல் போட்டு எல்லாம் தொழில் எல்லாம் பண்ணி பல இருக்கும் அன்னைக்கு. அதை போல நம்மை கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார், நம்மை சுத்திகரித்தார். அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். அவர் என்னுடைய பிள்ளைகளை அவர்கிட்ட சேர்த்து கொண்டார். பாவத்தை நம்மிலிருந்து எடுத்து போட்டார். அந்த பாவத்தை அவர் சுமந்தார். அது மாத்திரமல்ல, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ, அதுதான் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எத்தனை தூரம் பாவம் எல்லாம் மன்னிக்க இனி நான் பாடுவேன் கிருபையின் மகிமையை என் ஜீவன் இருக்கும் வரை. இசையா என் ஜீவன் இருக்கும் வரை என் மீட்பர் இயேசுவே. அவர் என்னை மீட்டு கொண்டதுனால இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் எல்லாம் தேவன்கிட்ட வாங்கணும் தான், எந்த ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எதினால? அவருடைய வார்த்தையை கொண்டு. அவர் நமக்காக செய்த அநேக நன்மையான காரியம். அவர் நமக்கு பரிகாரியா